வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 27 புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: ஏற்கனவே வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்குப்புறம் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாக இருந்தது. பிறகு படிப்படியாக திரிகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து சுமார் ஒரு 75 கிலோமீட்டர் திரிகோணமலையை விட்டு விலகி நிற்கிறது. அதாவது கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது காலை நடந்த ஒரு செயல்பாடு. ஆனால் ஏன் நகர்ந்திருக்கிறதுனா 2 வெப்ப நீரோட்டங்கள் பயணிக்கிறது. அங்கே கொல்கத்தாவிலிருந்து ஒரு வெப்ப நீரோட்டம் ஹம்பந்தோட்டா வரைக்கும் வருது. தெற்கிலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து ஒரு வெப்ப நீரோட்டம் வடக்கு நோக்கி பயணிக்கிறது. 2 நீரோட்டங்கள் இணையக்கூடிய பகுதியிலே அது நீடித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே வெப்ப நீரோட்டம் வெப்பமான கடற்பகுதியில், அதுவும் வலிமையான வெப்ப நீரோட்டத்தில் போனால் வேகமாக நகராது. நல்லா நின்று, நம்ம ஏற்கனவே பல அறிக்கையில் சொல்லியிருக்கோம், நன்றாக நின்று நகர்வதிலும் வேகம் குறைந்து, ஏன்னா பூஸ்ட் நல்லா கிடைக்கும், ஸ்ட்ரென்த் ஆகும். அது தொடர்ந்து மெல்ல நகர தொடங்கும். இதனால தான் வெப்ப நீரோட்டத்தில் நிற்கிறது. சரி, 2 வெப்ப நீரோட்டம் இருக்கிறது அந்த இடத்துல. 2 வெப்ப நீரோட்டம் எந்த நீரோட்டத்தை பிடிக்கும் என்பதுதான் உலக வானிலையாளர்களோட ஒரு குழப்பமான நிலையில தான் இப்போ பல்வேறு மாதிரிகளை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ மழை ஓய்ந்திருக்கு, டெல்டாவில் பெரும்பாலும் ஓய்ந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் லேசாக இருக்கிறது தூறலாக. டெல்டாவில் ஆங்காங்கே தூறல் இருந்து விட்டு தான் இருக்கு. அதாவது பெரிய மழை இல்லை, மெல்லிய தூறல், லேசான தூறல், இப்படி மழை பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் இப்போ மழை விலகியதற்கு காரணம், நெருங்கி இருந்த பொழுது இருகாற்று இணைவு, அதாவது வட இந்திய குளிரலையும் மயிலாடுதுறை வரைக்கும் வந்துச்சு. கிழக்கிலிருந்து வந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்த பெரும்பாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து காற்றை கிடைக்கல. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து கிடைத்த காற்று வந்து கிழக்கிலிருந்து வந்த குளிர்காற்று இடைமறித்து கடலையே மழை பொழிவை செய்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ கிழக்கிருந்து வரக்கூடியது மொத்தம் நிலநடுக்கோட்டிலிருந்து வந்தால் சுத்தமான வெப்ப நீராவி, அதில் ஜில் தன்மை இருக்காது. எப்படி நாம் ஒரு நீராவி குக்கர்லேருந்து வரக்கூடிய நீராவி போல வெப்ப நீராவி. கிழக்கிலிருந்து வருவது அது தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா வழியாக புகுந்து வருவது வெப்ப நீராவி. மலேசியாவிற்கு வடக்கே மியான்மர் தாய்லாந்து தரைப்பகுதி வழியாக வருவது குளிர் நீராவி. ஆனால் வங்கக்கடலில் இறங்கும் பொழுது குளிர் நீராவி சற்று வெப்பமடைந்து வரும். புரியுதுங்களா? சற்று வெப்பமடைந்து வரும். வட இந்தியாவிலிருந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக சென்னைக்குள் நுழைவது, வட தமிழ்நாட்டிற்குள் நுழைவது ஒற்றை குளிர் நீராவி, குளிர் காற்று, அப்படிதான் சொல்லலாம். ஆக நிலநடுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியோட குளிர்காற்று எங்கே சந்திக்கிறதோ அங்கதான் அதிக மழை பொழிவை கொடுக்கும். அது எல்லாமே கடல்ல கொடுத்துச்சு. கிழக்கிலிருந்து வந்த வெப்ப நீராவி எங்கே இருக்கோ அது எங்கே சந்திக்குதோ, அது குறைவான நீராவி அது எங்கே சந்திக்குதோ அதுவும் பெரும்பாலும் கடலில் கொடுத்துச்சு. இந்த வடகிழக்கிலிருந்து மியான்மர் தரை வழியாக வந்து கொஞ்சம் வெப்பமடைந்து வந்துச்சு இல்லையா, அதுதான் தரையேறியது. அதனால தான் இன்றைக்கு மழை பொழிவு அளவாக இருந்தது, பெருமழை இல்லை. இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. 3 வகையான வெப்ப நீராவி, அதாவது தெற்கிலிருந்து வருவது கூடுதல் வெப்ப நீராவி, மலேசியா வழியாக வருவது ஒரு ஓரளவு நீராவியை சுமந்து வரும் காற்று, ஆனால் தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வரக்கூடிய அந்த காற்று குளிர் நீராவி வெப்பமடைந்து வருதல். ஆக இவை எல்லாம் நமக்கு கிடைத்த காற்று வந்து தாய்லாந்து வழியாக வந்த காற்று தான். அதனால காலையில் இருந்து மழை பொழிந்தது. இப்போ அந்த காற்றும் கிடைக்கல, ஒற்றை குளிர் காற்று மட்டுமே சென்னையில் நுழைந்து அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இப்போ பயணித்து கொண்டிருக்கு. எங்கே மழைன்னு பார்த்தீங்கன்னா கடலில். இருகாற்று இணைவு கடலில் மட்டும் நடக்குது, அதுவும் பெருமழை அல்ல. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று
நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே மழை பொழிவை கொடுக்குது. இது பெருமழை அல்ல. ஆனாலும் இது இந்த மாதிரி குளிர் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால தான் சற்று விலகி நிற்குது. இது இன்றைக்கு இரவில் பெரிதாக மழை கொடுக்காது, ஏன்னா விலகி நிற்குது. ஆக குளிர் கூடுதலாக இருக்கு. நாளை காலை மழை தொடங்குமா? டெல்டாவில் நாளை காலை மழை தொடக்குமா? இதுதான் இப்போ கேள்விக்குறி. சரி, எப்பொழுது மழை தொடக்கும்? அடுத்த கேள்விக்குறி. புயல் எங்கே கரை கடக்கும்? அடுத்தது. வழித்தடம் எது? இதுக்கு தான் பதில் இப்போ இதுக்கு இருக்குதுல. சார், ஏன் சார் அவங்க இதெல்லாம் பார்க்குறீங்க? நீங்கள் ஒன்று முடிவு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாத நிலையில் மதில் மேல் பூடையாக நின்று கொண்டிருக்கிறது. அதனால மழை இல்லை என்று சொல்லவில்லை. நாளைய முற்பகல் மட்டும் மழை இருக்குமா அல்லது நாளைய முற்பகல் மழை இல்லாமல் இருக்குமா? இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நம்ம கணிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான். அதாவது அந்த நீரோட்டத்தை பிடித்தால் லாங் பெண்ட் போட்டு மரக்காணத்துக்கு வரும், மாமல்லபுரத்துக்கும் மரக்காணத்துக்கு இடையில் வரும். இந்த நீரோட்டம் என்றால் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வரும். லாங் பெண்ட் போடாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். இதில் இணைச்சிருக்க மாதிரி படம். இதுதான் கணிப்போட, என்னோட கணிப்போட வரைபடம். என்னோட கணிப்போட வரைபடம். நான் இதை எதுக்கு நான் உறுதிப்படுத்தலைன்னா, ஒருவேளை இப்படி நிறைய மழை பொழிவு நான் உறுதிப்படுத்தாமல் எல்லோரும் எங்கேயோ காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் ஒருவர் மட்டும் இங்கே காட்டும் பொழுது, அது உறுதிப்படுத்தாத, அதாவது என்ன சொல்கிறதுனா 99 பேர் அந்த பக்கமும் ஒருத்தர் மட்டும் இப்படி வந்துன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நிச்சயமாக என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறா இப்படி சொல்கிறா, ஒருவேளை அது ஒருவேளை அப்படியே போயிட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? அது பீதியை கிளப்பினே அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எதுக்கும் ஒரு சில மணி நேரங்கள் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மதில் மேல் பூனை எந்த பக்கம் குதிக்க போகுதுன்னு 11:30க்கு தெரிஞ்சிடும். இரவு 11:30 இல்லைன்னா காலை. இதுக்கு இது போல தான் முதல்ல ஒரு நாம் கடந்த ஒரு பையில் சொன்னேன். இரவு 11:30க்கு தெரியும். இல்லைன்னா காலையில் 11:00லேருந்து ஒரு 2-3 மணி நேரத்தில் எப்போனாலும் தெரியும். நள்ளிரவுக்குள் தெரியும், ஒரு 2 மணிக்குள்ளே தெரியும், 1 மணிக்குள்ளே தெரியும். 11:00லேருந்து நள்ளிரவுக்குள் முடிவு செய்து விடலாம். கண்டிப்பாக நள்ளிரவில் உங்களுக்கு ஒரு அறிக்கை போடுறேன், இல்லைன்னா ஒரு 2 மணிக்கு 2:30 மணிக்கு ஒரு அறிக்கை போடுறேன். ஓகேயா? அதில் சரியாக உறுதிப்படுத்தப்படும். அதிகாலை 2:30 மணிக்கு சொல்லக்கூடிய அந்த தகவலை உறுதிப்படுத்தப்படும். ஆக இப்போ என்ன? இப்போ ஓய்ந்திருக்கக்கூடிய மழை இடையில் வந்தாலும் பெரிதாக இருக்காது. நாளை காலை வரை பெரிதாக மழை இல்லை. ஆனால் காலை தொடங்கும் மழை இன்று போல் தீவிரமடையும். அது நாளை காலை தீவிரமடையுமா அல்லது நாளை மாலை தீவிரமடையுமா? லாங் பெண்ட் போட்டு வந்தால் நாளை மாலை, ஷார்ட்டாக பெண்டே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா நாளை அதிகாலை. அதிகாலையினோட காலை ஒரு 8, 9, 10 மணிக்குள்ளே. இப்படி இதை முடிவு செய்வதற்கு சில மணி நேரங்கள், ஒரு இப்போ மணி 5:30, இன்னும் ஒரு 6 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது, ஒரு 5 மணி நேரம். எது எப்படியோ ஓகே. லாங் பெண்ட் போட்டே போகுதுன்னு வச்சிங்களேன். கரை கடப்பது அது மாமல்லபுரத்திற்கும் மரக்காணத்துக்கும் இடையே. எப்போ? 30ஆம் தேதி இரவு, 1ஆம் தேதி அதிகாலை. ஆனால் கரையை கடக்கும் பொழுது புயல் என்ற பெயரே இருக்காது. ஃபென்ஜல், ஜல், ஜா போடணும், ஜல். ஆக ஃபென்ஜல் புயல் அது கரையை கடப்பதற்கு முன் செயலிழந்து தான் கரை கடக்கும். செயலிழக்கும் பொழுது மழை பொழிவு பரவலாகும். ஏன்னா குறுகலாக இப்போ மேகத்தை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறது, குறுகி போயிருக்கிறது, விலகி நிற்கிறது. மேகம் புயலாகும் பொழுது இன்னும் விலகி நிற்கும். நெருங்கி வரும் பொழுது, செயலிழக்கும் பொழுது மீண்டும் அப்படியே விரியும், பரப்பில் விரியும் பொழுது மழை பொழிவு வடகடலோரம் டெல்டாவிற்கும் கடக்கும் பொழுது மேலும் விரியும், செயலிழக்கும். அதாவது மண்டலமாக இருக்கும்போது கொஞ்சம் விரியும், ஆழ்ந்த மண்டலமாக இருக்கும்போது கொஞ்சம் விரியும், மண்டலமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரியும். நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரியும் பரப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்துச்சுன்னா முற்றிலுமாக விரிந்து விடும். அப்பொழுது இரு காற்று இணைவு பல்வேறு மாவட்டங்களில் ஏற்படும். கிழக்கிலிருந்து வருவது, வடக்கிலிருந்து வருவதும் வட மாவட்டங்களில் மீட் பண்ணும். மேற்கிலிருந்து வருவதும் வடக்கிலிருந்து வருவதும் தென்மேற்கு மாவட்டங்களில் மீட் பண்ணும். தெற்கிலிருந்து வருவதும் கிழக்கிலிருந்து வருவதும் தென் மாவட்டங்களில் மீட் பண்ணும். ஆகவே இவை இரு காற்று இணைவு நிறைய இடங்களில் ஏற்படுத்தும். இதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக நாளை இரவு வடகடலோரம் தொடங்கும் மழை. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வியாழக்கிழமை இரவு தொடங்கும். லாங் பெண்ட் போட்டு வந்தா
லாங்மேன் போட்ட வரலைன்னா முன்கூட்டியே தொடங்கும். அதுதான் பிரச்சனை இப்போது. அதாவது நாளை முற்பகல் மழை உண்டா இல்லையா, அதுதான். நாளை பிற்பகல் மழை உண்டு, அது உறுதி. நாளை இரவு கண்டிப்பாக மழை உறுதி. நாளையிலிருந்து 30ஆம் தேதி வரை மழை இருக்கிறது, 1ஆம் தேதி மழை இருக்குது, அது உறுதி. புரியுதுங்களா? 29, 30, 1ஆம் தேதி வரை மழை இருக்கிறது உறுதி. 2ஆம் தேதி உள்ளே நகர்ந்து போகும். அப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நல்லா புரிஞ்சுங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களே, கண்டிப்பாக நிகழ்வு மேற்கு நோக்கி போகும்பொழுது நாம் ஏற்கனவே வரைபட்ட வரைபடத்தில் படி நேராக கர்நாடகாவிற்கோ நேராக ஆந்திர பிரதேசத்துக்கோ போயிடாது. நேராக மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி கேரளாவுக்கு வழியாக வடக்கு கேரளா அல்லது அதற்கும் தெற்காக பாலக்காட்டு கணவாய் வழியாக கூட வரலாம். மழைப்பொழிவு இருக்கிறது. தயவு செய்து நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலில் இருக்கிற நிகழ்வு கரைக்கு மட்டும்தான் மழை தரும், கரையேற நிகழ்வு தான் உள்ளே மழை தரும். புரிந்து கொள்ளுங்கள். தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்கள் நிரம்பவில்லை என்று விடிய விடிய தூங்காமல் மனவேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களுக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள், சற்றே பொறுமை காத்திடுங்கள். இந்த நிகழ்வு மட்டும்னா நீங்கள் வேதனைப்படலாம். இந்த நிகழ்வும் மழை கொடுக்கத்தான் போகுது, அதுக்காக இல்லை எல்லா மாவட்டங்களும் கொடுக்க போகுது. டெல்டாவிற்கும் கொடுக்க போகிறது. ஓய்ந்திருந்தாலும் தொடங்கி தொடரும் மழை. அது டைம் தான். நாளை அதிகாலையா, நாளை மதியமா, நாளை மாலையா தொடங்கும் நேரம், அதுதான் இப்போ வேறுபாடை தவிர வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த நிகழ்வு நாளை மாலைக்குள் மழைப்பொழிவை தொடக்கும். மீண்டும் தமிழ்நாட்டிலே படிப்படியாக பரவலாகும். 30ஆம் தேதி கரை கடக்கும் போது மேலும் பரவலாகும். 1, 2, 3 தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். கேரளா போனாலும் கிழக்கு காற்று ஈர்த்து மழை. அடுத்ததாக பின்னாடியே வருகிறது டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், இலங்கைக்காகவே வருகிறது அடுத்த நிகழ்வு ஒன்று. அது ஒரு 3 நாள் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அது மேற்கு மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மதுரை மாவட்டம், இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். பாலக்காட்டு கணவாய் காற்று போதிக்கலாம். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, என்ன சார் எங்கள் பெயரை விட்டுட்டீங்க, கிருஷ்ணகிரி தருமபுரியை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியை, தயவுசெய்து புரிஞ்சுங்க. மாமல்லபுரம் போய் கடந்தால் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக தான் அது மேற்கு நோக்கி போகும், மேற்கு தென்மேற்கு நோக்கி போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சேலம், நாமக்கல் எல்லாமே. சார் எங்கள் தென் மாவட்டத்தை விட்டீங்களா சார்? தென் மாவட்டங்களுக்கும் பொழியும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தெற்கிலிருந்து காற்றும் தெற்கே சந்திக்கும். ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. 30, 1, 2, அதற்கு முன் 28, 29 மழை. எந்தெந்த மாவட்டங்களுக்குன்னா நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு வடகடலோரம் அது காலை தொடங்குமா, மதியம் தொடங்குமா, மாலை தொடங்குமா, இதுதான் வேறுபாடு. நிச்சயமாக நள்ளிரவுக்குள் உங்களுக்கு ஒரு முடிவை அறிவிக்கிறேன். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 2, 2:30 மணிக்கு 1:30 மணிக்குள்ள அதிகாலைக்குள் நிச்சயமாக சமர்ப்பிக்கிறேன். நள்ளிரவு முடிந்தவரை சமர்ப்பிக்க பார்க்கிறேன் இந்த அறிக்கையை. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.